ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு தேவையான காய்கறி வந்து கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஸோ அது கூடவே வந்து இந்த குக்கிங் vlogமே நீங்கள் பார்ப்பீங்க. வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மதியத்துக்கு. ஸோ ஒரு 10 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்க்கலாம் வாங்க நான் வெஜிடபிள் பிரிஞ்சு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 1-2 விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி அரிசியில் தான் வந்து பிரிஞ்சு பிரியாணி ரெண்டுமே ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பாட்டு அரிசியில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து சாப்பாட்டு அரிசி போட்டு வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காரம் கம்மியாக தான் சமைப்பேன். எனக்கு காரம் அவ்வளோவா சேராது. ஸோ எங்கள் வீட்டில் 3 பேருமே வந்து காரம் கம்மியாக சாப்பிட்டே பழகிட்டோம். கடையில் விற்கிற அந்த வெஜிடபிள் பிரிஞ்சு மசாலா இருக்கும் இல்லைங்களா, ஆச்சியில், அதை தான் வந்து நான் போட்டு செய்வேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் போல், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இந்த 3 மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் சேர்த்துப்பேன். பச்சை மிளகா காரமே அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு அது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வாங்கிட்டு வந்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்படி நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போடுவோமோ அதே மாதிரி தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே வந்து தக்காளி வதங்கிடும். மூடி வச்சு நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுடலாம். ஸோ கடையில் விற்கிற அந்த ஃப்ரெஷ் பட்டாணி தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து பட்டாணி சீசன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கிது பட்டாணி. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பட்டாணி சீப்பாக கிடைக்கும் போது அதை வந்து உரித்து நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். ஸோ இன்னும் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் விலை வந்து கம்மியாக கிடைக்கல. ஸோ கிடைக்கும் போது நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1:2 அந்த ரேஷியோவில் வந்து தண்ணி ஊற்றிப்பேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிடுவேன் இந்த அரிசி ஊற வச்சதில். ஏன்னா சாப்பாட்டு அரிசி நம்ம எவ்வளோ தான் தண்ணி கொடுத்தாலும் அது இழுத்துடும். அதே மாதிரி சாஃப்டாகவும் வந்துடும். நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா விரையாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி பிரியாணிலையும் பிரிஞ்சு ரெண்டுத்துலேயுமே வந்து தண்ணி கொதிச்சங்காட்டியும் நம்ம அரிசி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அதுவே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மூடி வச்சோன்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்து விசில் வராது. ஸோ தண்ணி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி போட போகிறேன். புதினாவுமே வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சைட்லேயே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் தான் வந்து நான் அரிசி சேர்ப்பேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே விசில் வந்துடும். சாப்பாட்டு அரிசிக்கு எப்பயுமே சில பேர் 1:2 அந்த ரேஞ்சில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் பிடிக்கும். ஏன்னா அரிசி வந்து விரையாக இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் எப்பயுமே வெந்து வந்திருந்தா நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகவும் ஈஸியாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தான் சேர்ப்பேன் ரைஸில். பிரியாணி அரிசிக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியாது. அதுக்கு சீக்கிரமாகவே குழஞ்சிடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் சேர்க்க முடியும். இப்போது நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிட்டேன். எனக்கு விசிலுமே வந்து சீக்கிரமாக வந்துடும். விசில் வரதுக்குள்ளே வாங்கிட்டு வந்த அந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா கடைக்கு போனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸே நிறையா வாங்கிட்டு வந்துடுவேன். கீரை, புதினா, அதே மாதிரி இதில் வாழைப்பூவுமே இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைமும் எடுக்கும். அதே மாதிரி தான் கீரை வாங்கும்போதே பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி பூவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். யோசிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது தான் அது நிறையா டைம் எடுக்கும்போது யோசனை வரும், நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி. நம்ம கூட ரொம்ப வருஷமாக ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து உறவு முறையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி நான் அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறேன், கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஸோ வந்து நம்ம அவங்கள வந்து முழுசாக வந்து நம்பியிருப்போம். கொஞ்சம் கூட வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம், இவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அவங்களுக்குன்னு மனசில் வந்து ஒரு தனி இடம் கொடுத்து
மரியாதையாக வச்சுருப்போம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா சடனாக வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ரீசனுமே இருக்காது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம காரணமாக இருக்க மாட்டோம். ஒன்று நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க காரணமாக இருப்பாங்க, இல்லை வேறு யாராச்சும் காரணமாக இருப்பாங்க. அந்த கோபத்தை வந்து அவங்கக்கிட்ட காட்ட முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மனசில் தனி இடம் கொடுத்ததுனால ஓவர் மரியாதை கொடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஏதாவது பிரச்சனை வரலாம் ஃபேமிலியில். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்கனால ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அதுக்கான மொத்த ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் காட்டுவாங்க. அது ஏன்னு தெரியாது. எனக்குமே வந்து அந்த மாதிரி தான். யாரும் வந்து சம்மந்தப்பட்ட நபரையோ இல்லை யாருனால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேச மாட்டாங்க. என்கிட்ட தான் வந்து கோவத்தை காட்டுறேன். நான் அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருவேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசிடுவாங்க. ஸோ அவங்க பாட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை நம்புகிறோமோ அதே அளவுக்கு வந்து அவங்க ஹர்ட் பண்ணிட்டா நம்மளால் வந்து தாங்கிக்கவே முடியாது. அது எப்படி சொல்கிறது, அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி நம்மளோட நம்பிக்கையும் உடைச்சிட்டாங்களே, நம்ம வந்து எப்படிலாம் நினச்சிருந்தோம் அவங்கள அப்படின்ற மாதிரி நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து வெறுப்பு வரும் சில டைத்தில். ஸோ எப்படி சொல்கிறது, எவ்வளோதான் வந்து பட்டாலும் திருந்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நம்மளுக்கு நாம தான் நிரந்தரம். நம்ம ஃபேமிலி, அதாவது நம்ம ஃபேமிலினா நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோ இல்லை வந்து ரத்தம் சம்மந்தப்படாமல் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட், இல்லை ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒய்ஃபு, இவங்க மட்டும்தான் என்றைக்குமே நிரந்தரம் அப்படின்ற மாதிரி தான் போல். நெக்ஸ்ட் vlogல பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணேன், அதே மாதிரி அன்னைக்கு எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.